Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்தியன் பாடி பில்டர்ஸ் எப்படி மிஸ்டர் ஒலிம்பியால கம்பீட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாத்வே பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு இந்தியன் பாடி பில்டர் மிஸ்டர் ஒலிம்பியால கம்பீட் பண்றது தான் உங்களுடைய கோலா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவா இருக்க போகுது. ஸோ வாங்க கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடி பில்டருக்கும் அந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜில் கம்பீட் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. ஸோ அந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜில் கம்பீட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு இந்தியன் பாடி பில்டரா அந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜில் எப்படி கம்பீட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். மிஸ்டர் ஒலிம்பியால கம்பீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு IFBB ப்ரொஃபஷனல் பாடி பில்டரா இருக்கணும் அண்ட் நீங்க ஒரு IFBB ப்ரோ ஷோ வின் பண்ணியிருக்கணும். அப்பதான் நீங்க மிஸ்டர் ஒலிம்பியால கம்பீட் பண்ண முடியும். IFBB ப்ரோ லீக், இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ், இது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் தான் எவ்ரி இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவை ஆர்கனைஸ் பண்றது. ஸோ இப்போ நான் எப்படி ஒரு IFBB ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்க எல்லார்ட்டையுமே இருக்கும். நீங்க ஒரு IFBB ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஆகணும்னா அதுக்கு நீங்க IFBB ப்ரோ கார்டு வின் பண்ணணும். இந்த IFBB ப்ரோ கார்டு எப்படி வின் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, IFBB எவ்ரி இயர் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே IFBB ப்ரோ குவாலிஃபயர் ஷோஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஷோஸில் கலந்துக்கிட்டு கம்பீட் பண்ணி கேட்டகரியை வின் பண்ணி அண்ட் ஓவரால் டைட்டில் வின் பண்ணுறது மூலிமா உங்களால் IFBB ப்ரோ கார்டு வின் பண்ண முடியும். இந்தியாவில் ஷெரு கிளாசிக், IHFF, இந்தியன் அமெச்சர் ஒலிம்பியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ குவாலிஃபயர் ஷோஸ். இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் பாடி பில்டர் இந்தியாவில் நடக்கிற ப்ரோ குவாலிஃபயர் ஷோஸில் மட்டும்தான் கம்பீட் பண்ணணும்னு கிடையாது. அதர் கண்ட்ரீஸில் நடக்கிற ப்ரோ குவாலிஃபயர் ஷோஸ்லையுமே நீங்கள் போய் கம்பீட் பண்ணலாம். பட் அதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் காஸ்ட், ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் பாடி பில்டர் அப்படிங்கிறப்ப இந்தியாவில் நடக்கிற ப்ரோ குவாலிஃபயர் ஷோஸ்ல கம்பீட் பண்ணி ப்ரோ கார்டு வின் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே குட் டெசிஷன். இப்போ நீங்க IFBB ப்ரோ கார்டு வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு IFBB ப்ரொஃபஷனல் பாடி பில்டர், அதாவது IFBB கூட கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி பில்டர். இனிமே நீங்க IFBB நடத்தக்கூடிய எல்லா ப்ரோ ஷோஸ்லையுமே கம்பீட் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். ஐ திங்க் இந்த ப்ரோ கார்டுக்கு நீங்க IFBBக்கு $200 to $300 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க ப்ரோ கார்டு வின் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் IFBBக்கு $200 to $300 பே பண்ணி அந்த ப்ரோ கார்டை நீங்க தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். IFBB ப்ரோ லீக் எவ்ரி இயர் வேர்ல்டு வைட் நிறைய ப்ரோ ஷோஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. IFBB ப்ரோ கேலண்டர் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். IFBB ப்ரோ கேலண்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் IFBB ப்ரோ ஷோஸ். ஸோ அந்த ப்ரோ ஷோஸை எங்க எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அந்த IFBB ப்ரோ கேலண்டர் பார்த்து தான் IFBB ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் அவங்க இந்த இயர் எந்த ப்ரோ ஷோல கம்பீட் பண்ண போறாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. இந்தியாவில் பாரத் ப்ரோ ஷோ பார்த்தீங்கன்னா IFBB கண்டக்ட் பண்ணக்கூடிய அஃபிஷியல் ப்ரோ காம்படிஷன். ஸோ இப்போ நீங்க IFBB ப்ரோ ஷோல கம்பீட் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த பர்டிகுலர் இயர் நடக்க போற மிஸ்டர் ஒலிம்பியாக்கு குவாலிஃபைடு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு இந்தியன் பாடி பில்டர் மிஸ்டர் ஒலிம்பியா 2025க்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரோ குவாலிஃபயர் ஷோஸ்ல கம்பீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெரு கிளாசிக், IHFF ஆர் லைக் இந்தியன் அமெச்சர் ஒலிம்பியால கம்பீட் பண்ணி ப்ரோ கார்டு வின் பண்ணணும். ப்ரோ கார்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு IFBB ப்ரொஃபஷனல் பாடி பில்டர். ஸோ இப்போ நீங்க ப்ரோ ஷோஸ்ல கம்பீட் பண்ணணும். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாரத் ப்ரோ ஷோல கம்பீட் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மிஸ்டர் ஒலிம்பியா 2025க்கு குவாலிஃபைடு. பாடி பில்டிங்ல டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மென்ஸ் ஓப்பன் பாடி பில்டிங், மென்ஸ் 212, மென்ஸ் கிளாசிக் பிசிக், மென்ஸ் பிசிக். ஸோ நீங்க எந்த கேட்டகரியில கம்பீட் பண்ணி ப்ரோ கார்டு வின் பண்றீங்களோ நீங்க அந்த ஸ்பெசிபிக் கேட்டகரியில மட்டும் தான் ப்ரோ பாடி பில்டர் அண்ட் நீங்க இந்த ஸ்பெசிபிக் கேட்டகரியில மட்டும் தான் ப்ரோ ஷோஸ்ல கம்பீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மென்ஸ் பிசிக் கேட்டகரியில கம்பீட் பண்ணி ப்ரோ கார்டு வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த ஸ்பெசிபிக் கேட்டகரியான மென்ஸ் பிசிக்ல மட்டும் தான் IFBB ப்ரோ பாடி பில்டர் அண்ட் மென்ஸ் பிசிக்ல மட்டும் தான் நீங்க ப்ரோ ஷோஸ்ல கம்பீட் பண்ண முடியும். மென்ஸ் பிசிக் கேட்டகரியில ப்ரோ கார்டு வின் பண்ணிட்டு மென்ஸ் ஓப்பன் பாடி பில்டிங்ல கம்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ நீங்க ப்ரோ கார்டுக்காக கம்பீட் பண்றப்பவே உங்க பிசிக் எந்த கேட்டகரிக்கு சூட்டபிளா இருக்கும், உங்களுக்கு எந்த கேட்டகரியில கம்பீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த ஸ்பெசிபிக் கேட்டகரியில கம்பீட் பண்ணி ப்ரோ கார்டு வின் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இப்போ நீங்க ஒரு இந்தியன் பாடி பில்டரா இருந்தா இதுதான் மிஸ்டர் ஒலிம்பியால கம்பீட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாத்வே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோல பார்க்கறேன். தேங்க்யூ கைஸ்.